அடுத்ததான் அந்த ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் அவனோட லவ்வரை மறக்காம அவளை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனோட அக்கா கிட்ட என்ன கேட்குறான்னா, இப்போ தங்கச்சி அந்த பக்கத்து பையனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன லூசு மாரி வளர்ற, உனக்கு யார் அப்படிலாம் சொன்னா அப்படின்னு கேட்க, உங்க அப்பா தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்ட அந்த அக்காக்காரி ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. அடுத்ததான் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. என்னதான் அவங்க பசங்களை திட்டினாலும் அவங்க பசங்க தான் இப்போ அவங்களுக்கு உலகம் இல்லையா, அதனால அங்கே இருக்கிற ரூமியே பார்க் ரெடி பண்ணி அவங்க விளையாண்டுக்கிட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் கர்ப்பமாக இருக்கா. அடுத்ததான் அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த அக்காக்காரி அந்த பையன் சொன்னது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா. இப்போ 2 பேருமே மாறி மாறி அந்த அப்பாங்காரன்கிட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு அந்த பையன்கிட்ட நம்ம பொண்ணு ஓடி போயிட்டு தான் சொன்னீங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த அக்காக்காரி என்ன பண்ணுறான்னா, நீ தான் தங்கச்சி ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் டென்ஷனில் அங்கே ஏஞ்சி கத்திக்கிட்டு ஏஞ்சி ஓடிடுறான். அந்த நேரம் பார்த்து அவன் சோஃபாவில் அவனோட சாவி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க அக்கா என்ன பண்ணுறான்னா,